வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா துணிவு படத்தோட ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு மணி ஷோ பார்த்துருக்கோம். இதுவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு மணிக்கு போயிட்டு நைட்டு வேறு ஒரு மணியா அந்த தூக்க காலத்திலே பார்த்து அந்த டயர்லேயே பார்த்துட்டு படம் ஓகே தான்டா இருக்குது, தூக்கம் வர மாதிரி தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மணிக்கு போய் பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். துணிவு படத்தில் அஜித் குமார், மஞ்சு வாரியர், சமுத்திரக்கனி, இன்னும் பல ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. உள்ள இருக்கவங்க என்ன பண்ணணும்னா இந்த படத்தை வந்து கட்ச் வினோத் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து 3வது படம். இந்த படம் தான் கடைசி படம். இதுல நம்ம பொழைச்சாதான் உண்டு. இதனாலே இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிட்டு. ஆனா கட்ச் வினோத்தோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஓகேடா, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, எது நடந்தாலும் அதை வந்து மனசை தேர்த்திக்கணும், அந்த மனசக்தியோட அந்த மன தைரியத்தோட தான் தேட்டருக்குள்ள போகணுங்கிறத அப்பயே முடிவு பண்ணிட்டேன். வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இன்ஷா அல்லாஹ். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. ஜெய் ஆஞ்சநேயா. சரி, இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? பேங்க்ல வந்து பியர் ரூம் ரெண்டிமா கேட்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி சொல்லலாம். அது சொன்னால் வந்து பெரிய ஸ்பாயிலர் ஆக போகிறது கிடையாது, அது வேறு விஷயம். பட் அதையாச்சும் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுங்களேன். அதாவது உங்களுக்கு புதுசாக இருக்கட்டுமே, ஏதோ இருக்கட்டுமே, ஏன்னா சொல்லிக்கிட்டே இந்த படத்தை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. எதுனாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க. கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இவன் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? இந்த படத்தோட ஹீரோ ஏகே பத்தி பார்த்துருவோம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவரோட லுக்கு தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், நிறைய போஸ்டர் வந்துச்சு, அப்புறம் வந்து ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ அந்த லுக் வந்து இந்த படம் முழுக்க இருக்கு. அது உண்மையாகவே நல்லா இருக்கு. நம்பர் 1, டோன்ட் ஆக்ட் லைக் a hero. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு கூலா, ஒரு சில்லா, ஒரு ஜாலியான ஒரு கேரக்டராக நடிச்சிருந்தாரு. அது உண்மையாகவே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த மேனரிசமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த நக்கல் சிரிப்பு, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, வெக்கமல்ல? இல்ல, முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஆக்ஷன் சீன்ஸில் ஒரு தரமான சம்பவம் தான் சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேன்ஸுக்கு, முக்கியமாக வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு செம்ம ட்ரீட்னு சொல்லலாம். என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்கிறேண்ணா, இது கதையாக்குது. இது கொஞ்சம் கூட அந்த எனர்ஜி லெவல் குறையாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். அடுத்து வந்து மஞ்சு வாரியரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கூஸ் பம்ப்ஸாகவும் இருக்கும். மற்ற சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் கரெக்டாக நீட்டாக நடித்து விட்டார்கள். எல்லா கிரிமினல்ஸை பற்றியும் இப்படி தான் பில்டப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு நம்மக்கிட்ட மாட்டி அடி வாங்கி கையெடுத்து கும்பிடும்போது. அடுத்து வந்து கட்ச் வினோத்திட்ட வந்து நாமளும் ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர, எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்காமையே போயிட்டேடா அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் தான் இருக்குது. இது வந்து கட்ச் வினோத்தோட தப்பா, இல்லை வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தை டைரக்ட் பண்ணுறதுனால இது மாதிரி தவறுகள் நடக்குதாங்கிறது மேபி அதுவாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று, சதுரங்க வேட்டை அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த பக்கம் வர்றதெல்லாம் வலிமை, துணிவு. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கணும், ஃபேன்ஸுக்கும் பிடிக்கணும், அது ஃபேமிலிக்கும் பிடிக்கணும், ஒரு ஸ்டாருக்கான ஒரு படமாகவும் இருக்கணும்னு நினச்சி பண்ணுறீங்க. ஒரு ஃபேனாக இருந்தாலுமே அவன் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று படத்தைனா பார்த்து, ஓகேடா இவர் இந்த மாதிரி படம் எடுத்திருக்காரா, டைரக்ட் பண்ணியிருக்காரா, அப்போ வந்து அவர் வந்து தலைக்கு எடுத்திருந்தா எப்படி இருக்கும்டா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறாங்களே, அது நடக்குதா? இல்லை. நீங்கள் ஃபேன்ஸுக்காக ஒரு விஷயம் பண்ணலாம், ஆனால் ஃபேன்ஸ் அதை எதிர்பார்க்கல. உங்ககிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் அந்த பழைய படங்கள்லாம். சரி விடு, அதை பற்றி ஏன் பேசி எனக்கே போர் அடிச்சிச்சு. இதுக்கப்புறம் எதிர்பார்க்காதீங்கடா, தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்கடா, யாரும் எதிர்பார்க்காதீங்க. அடுத்த படம் கட்ச் வினோத்தோட அடுத்த படம் வரும்போது யார் மேலே தப்புங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறேன், அதுவே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுவே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. தெளிவாக விளக்கமாக எல்லா விஷயத்தையும் பக்காவாக சொல்கிறாரு.
ஆனால் அது படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அவரோட இன்டர்வியூவில் இருக்கிற அந்த தெளிவு வந்து படத்தில் இல்லையோன்னு தோணுது. இதை பற்றி பேசினா ஹெச் வினோத் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் படத்தில் இருக்க நெகட்டிவ் மட்டும் தான் பெருசாக பேசுகிறீங்க, அது போல் பாசிட்டிவ் பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னு சொல்லுவார். பாசிட்டிவ் பற்றி பேசிடுவோம். பணம் தம்பி, பணம். பவர் ஆபீசர் பவர். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல, டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த சீன் நல்லா இருக்குடா இல்ல நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றதுக்குள்ளேயே மச்சான் என்னடா நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. அதை கூட நோட் பண்ண கூட முடியல. கொஞ்சம் கண்ணை செஞ்சா கூட இங்க போயிடும் போல. அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிட்டே இருக்கு. நம்ம வந்து உட்காந்து தெளிவாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போக முடியும் போல். ஒரு ட்விஸ்ட்டு வந்துச்சுன்னா வச்சுங்க, அந்த ட்விஸ்ட்டை பார்த்துட்டு ஆகா நல்லா இருக்காடா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த சீன் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாமல் அவ்வளோ ஸ்பீடாக போயிடுது. இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேலே கையை வைக்கலாமா? ஹெச் வினோத்திட்ட எனக்கு தெரிஞ்ச இன்னுமே அவர்கிட்ட இருந்து போகாத ஒரு விஷயம் என்னன்னா வச்சுங்க, ஆக்ஷன் சீனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட மற்ற விஷயங்கள் நான் மிஸ் பண்ணா கூட ஆக்ஷன் சீன்ஸ்ல வந்து அவர் வந்து ஒரு தரமான சம்பவத்தை கண்டிப்பா பண்ணிடுறாரு. இந்த படத்தோட ஸ்டென்ட் மாஸ்டர் வந்து சுப்ரீம் சுந்தர். இவர் வந்து உண்மையாவே பக்காவா பண்ணிருக்காரு. ஹெச் வினோத் கூட எந்த ஸ்டென்ட் மாஸ்டர் ஜாயின் பண்ணாலும் நல்லாவே இருக்கும். அதோட ரிசல்ட் வந்து படம் முழுக்க ஆக்ஷன் சீன்ஸா இருக்கு, தரமாகவும் இருக்கு. கண்டிப்பா ஒர்த்துடா அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல ஹியூமர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில உண்மைகள் வந்துட்டு காமெடியா கன்வெர்ட் ஆயிருக்கு. என்னதான் சார் வேணும்? பாடல்கள் உண்மையாவே நல்லா இருக்கு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சரியாக கவனிக்க முடியல. அது வந்து என்னுடைய தப்பு தான். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்பில் போட்டு படம் தனியாக பிஜிஎம் தனியாக பிரித்து கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஜிப்ரான் தானே, நல்லா தான் இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்துட்டு பேங்கை பற்றி, அப்புறம் வந்து பேங்கில் நடக்கிற சில தவறுகள், அதனால மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அப்புறம் அங்கே நடக்கிற சில விஷயங்களை வந்து சில உண்மைகளை வந்து சூப்பராகவே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, வெக்கமல்ல? வேற என்ன பாசிட்டிவ் இருக்குது? ஹெச் வினோத் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபேன்ஸ்க்காக உள்ளது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மக்கள் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பணம் தம்பி, பணம். பவர் ஆபீசர் பவர். சரி, நம்ம நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து போட்டு சாவடிச்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அது பார்க்கும்போது நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு. பட்டும் படாமல் இருந்தால் கூட சரி கண்டுக்காமல் விட்டுடலாம். இப்போ வந்து ஹீரோ வந்துட்டு ஒரு 100 பேரை சுடுறாரு, 100 பேரும் வந்து ஹீரோவை சுடுறாங்க. ஹீரோ மேலே புல்லட் படாது, அவங்க எல்லாம் செத்துருவாங்க. இது கூட லாஜிக் மிஸ்டேக்கு நான் சொல்லவே மாட்டேன். இது காலங்காலமாக பார்த்து நம்ம பழகிட்டு இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஹீரோ மேலே புல்லட் படுது, புல்லட்டால் அடிபட்டுமே அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருக்காரு. அப்படியே கேஷுவலாக இருக்காரு. இதை புல்லட் பட்டிருக்கா என்னங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதில் முக்கியமாக மஞ்சு வாரியர் சொல்லியே ஆகணும். மஞ்சு வாரியருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது போல். அவங்க மேலே எவ்வளோ புல்லட்ஸ் பட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, சாகவும் மாட்டாங்க. ஏன் சாகிறது என்னங்க, சாகிற நிலைமைக்கு கூட போக மாட்டாங்க. அது முக்கியமாக கிளைமேக்ஸில் சொல்லணும். நல்லா போன படத்தை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா போணுச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து ஒரு போட் ஃபைட் சீன் ஒன்று, ஒரு ஆக்ஷன் சீன் ஒன்று வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்காடா, இப்படின்னா நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா எப்படா படம் பார்க்க முடியும்? இதெல்லாம் படத்தில் ஒரு சாதாரண விஷயம் தான், இதெல்லாம் அப்படியே கடந்து போயிடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பீஸ்டோட கிளைமேக்ஸில் ஒரு சீன் வந்துச்சுல, அதுவும் ஒரு சாதாரண விஷயம் தான், அதையும் நீங்கள் கடந்து போயிடலாம். அப்படியே வானத்தில் பார்க்கும்போதே வணக்கண்டா மாப்பிள்ளை சொல்லிட்டு போகலாம். ஏன்னா எல்லாத்தையும் கடந்து போயிடுவோமே. ஏன் பண்ணுங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க, நம்மளும் அப்படியே படம் தானே சொல்லி பார்த்துட்டு போயிடலாமே. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிற ஒரு ஆளாக இருந்தால், இதெல்லாம் கேஷுவலாக பார்த்துட்டு போகிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்து படம் வந்து தரமான ஒரு சம்பவமாக தான் இருக்கும். இல்லை இதை வந்து என்னால் பொறுத்துக்க முடியல, என் ரத்தம் கொதிக்குதுடா அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தோணும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, வெக்கமல்ல? இல்லை, இந்த செத்து விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ, இந்த ஒரு வீடியோவில் கூட பார்த்துருங்க, இந்த நெத்தியில் வந்து புல்லட்டு சுற்றுவாங்க, அதோடையே ட்ராவல் ஆகி போயிட்டு இருப்பார்ல, அது மாதிரி தான் இருக்குது சில சினிமா பார்க்கும்போது.
ரொம்ப ஓவராக பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுவே எத்தனை நிமிஷம் வரப்போகுது தெரியல. முக்கியமாக யார் யாருக்கு இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். அங்கங்கே சில உண்மைகளை சிம்பிளாக சில டைலாக்ஸ் மூலமாக டைலாக்ஸில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு சில டைலாக்ஸ் மூலமாக சில உண்மைகளை வந்து சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம்னா நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட பொங்கலுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு மூவி தான் இது. வந்து என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய தாட்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எல்லா கிரிமினல்ஸை பற்றியும் இப்படி தான் பில்டப்பாக சொல்லுவாங்க. தலை ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுமா, சீன்ஸ் இருக்கும். தளபதி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுமா, அவங்களுக்கும் சீன்ஸ் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணுமா, அவங்களுக்கும் சீன்ஸ் இருக்கும். எல்லா ஸ்கேம் பற்றி நீங்கள் படம் எடுக்குறீங்க. இந்த FDFS டிக்கெட்ஸில் வந்து நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது. அதை பற்றி ஒரு படம் எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வாரிசு ரிவ்யூவில் பார்ப்போம்.